இந்தியாவுக்கு பிரச்சனை பங்களாதேஷ் மேலும் மேலும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்குது. பங்களாதேஷ் இஸ் ஸ்பைரலிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்க நாட்டில் யார் கவர்மெண்ட்டுக்கு வர போகிறாங்கன்னு தெரியல. அவங்களோட ஸ்டூடெண்ட் லீடர் எல்லாம் காலி பண்ணுறாங்க. இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கிற இந்த பங்களாதேஷ் நிலவரத்துக்கு நடுவில் நம்ம நெய்பர்ஸ் நம்ம உருவாக்கி கொடுத்த கண்ட்ரி தான். ஸோ நம்மளுக்கு கன்சர்ன் அதிகம். நம்ம பார்டரே ஷேர் பண்ணுறோம். அங்கே ஏதாவது நடந்தால் நம்மளை பாதிக்கும். அவங்க இண்டஸ்ட்ரி திருப்பூரை பாதிக்குது. எல்லாமே இருக்கக்கூடிய இந்த பங்களாதேஷ் இப்போ அடுத்த ஸ்டெப் ஆஃப் பிரச்சனை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரிலீஜியஸ் மைனாரிட்டி. பங்களாதேஷோட ரிலீஜியஸ் மைனாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அதில் அதிகமாக இருக்கிறது ஹிந்துஸ், கிட்டத்தட்ட 7% இருக்காங்க. இந்த 7% ஆஃப் பங்களாதேஷிஸ், அவங்களும் பங்களாதேஷி தான், ஆனால் ஹிந்துஸ். இவங்க மேலே இருக்கக்கூடிய தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், தீபு அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரியில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தங்களை ஒரு கூட்டமாக ரொம்ப கொடூரமான முறையில் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அவங்களை உயிரே எடுத்துட்டாங்க. அது போக இன்னொரு ஹிந்து இப்போ பார்த்தீங்கன்னா அமிர்த் மொண்டல் அப்படிங்கிற ஒருத்தங்க மேல இன்னொரு தாக்குதல் நடக்குது. நான் எப்பவுமே நம்ம எம்ஜி ஸ்குவாடோட ஸ்டாண்டை நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். எம்ஜி என்னோட ஸ்டாண்டை நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாருக்குமே ரிலீஜியஸ் மைனாரிட்டி, ஒரு மதத்தின் அடிப்படையில் எங்க பிரச்சனை நடந்தாலும், அது எங்க பலஸ்தீனில் நடந்தாலும் சரி, இந்தியாவில் நடந்தாலும் சரி, பங்களாதேஷில் நடந்தாலும் சரி, அது எந்த மதம்னு பாகுபாடு பார்க்காம அந்த மைனாரிட்டி பக்கம் நிற்க வேண்டியது நம்மளோட கன்சர்ன். ஏன்னா இவங்க அப்படி ரொம்ப கண்டினியூஸாக இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கனால் அது அங்கே இருக்கிற ஹிந்துஸ் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு துயரமான ஒரு வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ரொம்ப பயத்தின் அடிப்படையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். பங்களாதேஷில் ஹிந்துஸுக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். எதனால இது நடந்துட்டு இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இந்தியன் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இன்னைக்கு ஒரு டேட்டா சொல்றாங்க. 2900 இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்லங்கறாங்க. 1-2 கிடையாது, 2900 இன்சிடென்ட்ஸ்ங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நம்பர். அவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் கண்டினியூஸா ஹிந்துஸ் மேல நடந்துட்டு இருக்குது லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஏன் இவ்வளோ நடந்துட்டு இருக்குங்கிறத இன்னைக்கு நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் இது மட்டும் கிடையாது. இது போக பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்ல இருக்கிற மக்களுக்கே, பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கே, மதத்தின் அடிப்படையெல்லாம் இல்லாம பொதுவா பங்களாதேஷ்ல வாழக்கூடிய மக்களுக்கே நிறைய பிரச்சனை. அங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலை யாருனே தெரியாதவங்க அடிச்சு உடைச்சிட்டாங்கிறாங்க. யாருனே தெரியாதவங்க குண்டு போட்டாங்கிறாங்க. எப்படி யாருனே தெரியாதவங்க பண்ணுவாங்க? யாருமே இன்னும் மாட்டல, யாருனே தெரியலன்னு கவர்மெண்ட் கை வச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பரணி பயந்தாங்கிற மாதிரி இந்தியா மேல சம்மந்தமே இல்லாம பழிய போட்டுட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத டீடைலா பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் ஒரு சின்ன விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன். என்னை எப்பவுமே இந்த அடிக்கடி இந்த பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு எனக்கு ஏதாவது ஒரு கலர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யாராவது ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. நான் இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறேன், அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறேன், இந்த ரிலிஜனை சப்போர்ட் பண்ணுறேன், அந்த ரிலிஜனை சப்போர்ட் பண்ணுறேன்னு அவங்க எல்லாருக்குமே நான் மறுபடியும் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்க கத்திட்டே இருக்கிற வரைக்கும் நம்மளும் இங்கே இருந்து இல்லைங்கிறத சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டு இருக்கோம். முதல்லலாம் நான் ஸ்குவாடு புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்கேன். பட் இல்லை, நம்ம கத்தி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். நான் மறுபடியும் அவங்களுக்குலாம் சொல்கிறேன், அடுத்தவங்க மேலே இந்த பெயிண்ட் டப்பாவை வச்சு தேய்க்கணும், எப்படியாவது எவனையாவது ஆப்போசிட் சைடு தள்ளி விட்டுறணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். நான் என்னைக்குமே பாதிக்கப்பட்டவங்க சைடு இருப்பேன். அவன் ஹிந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்டியனா, அவன் பலஸ்தீனியனா, அவன் இஸ்ரேலியா, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. எந்த இடத்துலையும் பாதிக்கப்படுறவங்க சைடு தான் நிற்கணுங்கிறது என்னோட ஒரு 100% என்னோட மனசுலேருந்து நான் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் எல்லாத்தையும் இஷ்யூ பேஸ்டாக அப்ரோச் பண்ணணும். நான் ஒருத்தங்களுக்கு ஒரு டைம் சப்போர்ட் பண்ணுறேங்கிறதுக்காக வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த சிச்சுவேஷனில், அந்த இஷ்யூவில் யார் மேலே தப்பு இருக்குது, யார் மேலே கரெக்ட் இருக்குதுங்கிறத பார்த்து தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதுதான் என்னோட ஒரே பாலிடிக்ஸ். இதை நான் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன். இதை யார் நம்மளை எந்த சைடு என்ன சொன்னாலும் அவன் பாட்டு கத்திட்டு போகிறான். உங்களுக்கு என்னை பற்றி தெரியும், எனக்கு உங்களை பற்றி தெரியும். நம்ம அந்த கிளாரிட்டியோட நம்ம தெளிவாக இங்கே இருந்துப்போம். பட் எனிவே, இப்போ பங்களாதேஷில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பங்களாதேஷில் ரிலீஜியஸ் மைனாரிட்டி ஹிந்துஸ். அங்கே மெஜாரிட்டி இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. மைனாரிட்டி ஹிந்துஸாக இருக்காங்க. 7% இருக்காங்க. ஒரு 2% கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. மீதி 1% 6 ஜூஸ். எல்லாருமே மிக்சடாக, எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மிக்சடாக இருக்காங்க. இந்த பங்களாதேஷில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப கரப்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா தான் சுதந்திர போராட்டத்துக்கே போராடி இருக்காங்க பங்களாதேஷில். ஓகேவா? ஆனாலுமே அவங்க கரப்டாக இருக்காங்க. சுதந்திரத்துக்கு போராடினாலும் நீ கரப்டாக எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஆட்சியை தூக்கி போட்டுடுறாங்க. அப்புறம் புதுசாக எலெக்ஷன் நடக்கிறதுக்கு பிப்ரவரி மாதத்தை மார்க் பண்ணி வச்சிடறாங்க. பிப்ரவரி 12 அன்னைக்கு மறுபடியும் எலெக்ஷன் நடக்க போகுதுன்னு. இந்த நடுவில் இருக்கிற கேப்பில் ஒரு டெம்பரவரியாக ஒரு கவர்மெண்ட்டை உட்கார வைக்கிறாங்க. யான்
யானஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து அதோட ஹெட்டாக வைக்கிறாங்க. பட் இந்த யானஸ் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நானும் எலெக்ஷனில் நிற்க போகிறேன், நான் டெம்பரவரியாக வர்றவன் கிடையாது, நானும் ஒரு அரசியல்வாதியாக மாறி நான் வந்து இந்த எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வேலையை பார்க்குறாரு. பட் அதுக்கு ஆப்போசிட்டில் ஹடி அப்படிங்கிற ஒரு யூத் ரெவல்யூஷனர், ஓகேவா, இந்த பையன் வந்து பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட், இந்த இந்தியா சைனா பாகிஸ்தான் எல்லாம் செகண்டரி, ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட், பங்களாதேஷ்க்கு எது நல்லது பண்ணணுமோ பங்களாதேஷை வந்து முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே போராட்டம்லாம் பண்ணி பெரிய ஆள் ஆகுறான். அவனை வந்து மர்மமான முறையில் வந்து கொல்லப்படுறாங்க. உடனே அந்த கவர்மெண்ட், இன்டரிம் கவர்மெண்ட், யூனஸோட கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்தியா தான். சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எவ்வளோ எகத்தாலும் இருக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவை கூப்பிட்டு இந்த தப்பு பண்ணி கொண்டவங்க வந்து உங்கள் நாட்டுக்குள்ளே ஓடி வந்துட்டாங்க, அவங்கள பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஊருக்குள்ளே எப்படி இருக்கும் இமேஜரியா, இங்கே ஒரு பெரிய யூத் லீடர் வந்து இறந்தாச்சு, அதுக்கு காரணமாக இருக்கிறவங்க வந்து பக்கத்து நாடு ஓடி போயிட்டாங்களாம். அவங்க கவர்மெண்ட் அஃபீஷியலாகவே நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த பாரு ஓடி போயிரு, அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, சும்மா இந்த மாதிரி இந்தியா மேலே பழி போடுறத வச்சுக்காத, இந்தியாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறத மறுபடியும் தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவை நிறைய பேர் பங்களாதேஷில், நிறைய பேர் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் பங்களாதேஷ்லேருந்து பார்ப்பீங்க. ஏன்னா நிறைய தமிழ் பேசக்கூடிய மக்கள் பங்களாதேஷில் இருக்கீங்க. என்னோட இன்டர்னல் டேட்டாவை, மெட்டா டேட்டாவை பார்க்குறப்போ எனக்கு தெரியுது அதில் வந்து பங்களாதேஷ் இஸ் ஒன் ஆஃப் த டாப் கண்ட்ரீஸ் நம்ம சேனலை பார்க்குறப்போ. அப்போ அங்கே இருக்கிற பங்களாதேஷி மக்கள், தமிழ் மக்கள் கிட்ட, தமிழ் தெரியக்கூடிய மக்கள், ஹூஎவர் யூ ஆர், அதில் ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள், ஃபியூ தௌசண்ட்ஸ் பார்க்குறீங்க. அவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், பங்களாதேஷில் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் இந்தியா கிடையாதுன்னு இந்தியா எல்லா ஆங்கிள்லையும் சொல்லிடுச்சு. இஃப் அட் ஆல் ஒரு புது கவர்மெண்ட், இப்போ இருக்கிற யூனஸ் கவர்மெண்ட் போயிட்டு புதுசாக வர கவர்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா பார்டரை ஷேர் பண்ணுறோம், ரெண்டு கவர்மெண்ட்டுக்குமே வந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, அதுதான் இந்தியாவும் ப்ரிஃபர் பண்ணும். இப்போ இருக்கிற கவர்மெண்ட் சரியில்லை, அவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி இந்தியா ஒன்று பண்ணுறதுக்கு லாஜிக்கே இல்லை, ஏன் இந்தியா பண்ணணும்? ஸோ பண்ணலாங்கிறத மறுபடியும் நம்ம அஃபீஷியலாகவே எம்இஏ வந்து சொல்லிட்டாங்க, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. இவ்வளோ பெரிய கலவரத்துக்கு நடுவில் அந்த இறந்தவங்களோட அண்ணனும் வந்து சொல்லிட்டாங்க, இதெல்லாம் பண்றது இந்த கவர்மெண்ட் தான். அவங்க எக்ஸாக்ட்டா என்ன சொல்லியிருக்காங்கிறத நான் நேற்றுக்கு சொல்லலை, இன்னைக்கு உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒஸ்மான் ஹடி அந்த பையனை வந்து கொன்னது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை பார்த்து சொல்றாங்க. அண்ட் நீங்க வந்து எலெக்ஷன் வர்றதுனால மக்களை ஏமாத்துறதுக்கு நீங்க திசை திருப்ப பார்த்துறீங்க, ஆனால் நாங்கள் இதை விட மாட்டோம், யார் யார் தப்பு பண்ணாங்களோ அத்தனை பேருமே இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தே ஆகணும்னு இறந்தவங்களோட அண்ணனே சொல்றாங்க. அது கூட என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யார் யாருங்கிறத மொத்தத்தையும் போலீஸ் வந்து வெளியே கொண்டு வரணும், இதுக்குள்ள ஆட்சியில் இருக்கிறவங்க இருக்காங்க, பவர்ல இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்க வந்து இது வேணும்னே ஏமாத்துறாங்க, இவங்க இப்படி கண்டினியூஸா இந்தியா மேல பழிய போட்டு ஏதாவது ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னா தப்பு பண்ணவங்க உள்ளதான் இருக்காங்க. ஏன்னா அவங்க பவருக்கு வரணுங்கிறதுக்காக ஆப்போசிட்ல இன்னொரு பையன் சின்னதா வரான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனை இப்பமே தூக்கி போட்டணும்னு பார்த்திருக்கீங்க. இதை கண்டினியூஸா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தூக்கி எறியப்படுவீங்க, நாடு கடத்தப்படுவீங்க, உங்களை நாட்டை விட்டே நாங்க துரத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு யூத் விங்கோட ஃபுல் சப்போர்ட், யூத்தோட மொத்த சப்போர்ட் இருக்கக்கூடிய ஓஸ்மான் ஹடியோட அண்ணன் வந்து பப்ளிக்கா பேசியிருக்காங்க. இப்போ இந்த யூத்தை வந்து இப்போ என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாள் கவர்மெண்ட் என்ன சொல்லி இந்தியா மேல பழி போட்டுச்சு, அவங்களோட அண்ணன் என்ன சொல்றாங்க, இல்ல இந்தியா மேல பழி இல்ல, இந்த தப்பு எல்லாமே வந்து இவங்க மேல தான், பங்களாதேஷ்ல கவர்மெண்ட்ல இருக்கிற சில பேர் தான் அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக இதை பண்ணிருக்காங்கிறது அவங்க அண்ணனே சொல்றப்போ இன்னமும் ஃபர்தரா கன்ஃபியூஷனை கிளப்பி விடுறதுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி விடுறாங்க. இன்னைக்கு என்டிடிவியோட ஹெட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆன்டி இந்தியா ப்ரொட்டஸ்ட்ல பங்களாதேஷ்ல அதிகமாயிட்டு இருக்குன்னு. இவங்க என்னதான் சொன்னாலும் இன்னொரு கிரௌட் உள்ளுக்குள்ளே பவர் வரணும்னு இருப்பாங்களா, அவங்க வந்து எல்லா பழியும் இந்தியா தான். இப்போ இந்தியா மேல பழிய போட்டுட்டு இப்போ நடந்த பிரச்சனையில இருந்து அவங்க திசை திருப்பி விட்டுட்டு அவங்க சைடு ஒரு சிம்பத்தி வேவ் எடுத்து எலெக்ஷனை ஜெயிக்க பாக்குறாங்க. ஏன்னா நாங்க தான் ஸ்ட்ராங்கான ஆட்கள்னு கவர்மெண்ட்ல இருக்கோம்னு காமிச்சிக்கிறதுக்கு. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா கிட்ட வந்து கொன்னவங்களை திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா வந்து ஒரே போடா போட்டுருவேன் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கண்டினியூஸாக ஹிந்துஸ்க்கு எதிரான தாக்குதல்கள் வந்து நடந்துட்டு இருக்கிறத கொஞ்சம் அன்செக்டாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன். ஏன்னால் அங்கே இது வரைக்கும் 2900 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது. இதில் வந்து ஆல்ரெடி தீபு அப்படிங்கிற ஒரு பையனை நம்ம கேள்விப்பட்டோம். ரொம்ப சின்ன வயசு, இஸ் அரௌண்ட் 20s early 30s. அவங்கள வந்து ஃபேக்ட்ரியில் நடக்கிற பிரச்சனையை வந்து மதத்தின் அடிப்படையில் அவங்க வந்து ப்ரொஃபட்டுக்கு எதிராக பேசிட்டாங்கன்னு ஒரு பொய்யா, அவங்க பேசவே இல்லை, எங்கேயுமே எதுவுமே நடக்கலை, அப்படியானா அவங்க பண்ணிட்டாங்கன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அவங்க மேலே வச்சு அவங்கள வந்து ஒரு கூட்டம் வந்து தப்பு பண்ணி அவங்கள கொண்டுருச்சு ரொம்ப மோசமான முறையில். அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அம்ருத் மண்டல் அப்படிங்கிற ஒருத்தங்க மேலேயும் இதே மாதிரி ஒரு கூட்டமாக வந்து ஒரு தாக்குதல் நடந்திருக்குது. அவங்களும் இப்போ இல்லை. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இது அதனால இல்லை, அம்ருத் மண்டல் வந்து ஆல்ரெடி அவங்க மேலே நிறைய கேஸ் இருக்குது, அதனால அவங்கள வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு. எப்படி பார்த்தாலும் அப்படி நடக்கக்கூடாது இல்லை. இந்த மொமெண்ட்ல இது நடக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான், சரியா இருந்திருக்கான், அதெல்லாம் கிடையாது, நம்மளுக்கு தெரியாதுங்க முதல்ல என்ன நினைச்சேன். அப்படியே நம்ம பார்த்தா கூட இந்த மொமெண்ட்ல இந்த ஆன்டி இந்தியா ஒரு ஆன்டி ஹிந்து வேவை வந்து அவங்க ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணிருக்கப்போ இது நடக்கிறது நார்மலாக தெரியல. இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன். ஒரு கவர்மெண்ட் வந்து மறுபடியும் கையை விரிச்சு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பா இருக்குது. ஏன்னா இது எங்க ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து
7 to 8% ஹிந்துஸ் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாட்டோட பாப்புலேஷன்ல 7%ங்கிறது எவ்வளவு பெரிய நம்பர்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கிறப்போ மைனாரிட்டிஸ் வந்து ரொம்ப அன்சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊர்லயே வந்து சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஏதாவது மூலையில ஒன்று நடந்தா கூட ஒரு கண்ட்ரியா வந்து ஒரு சின்ன ஒரு பயம் வந்து இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் என்னைக்குமே ப்ரௌடாக சொல்லிப்போம், நம்ம ஊருக்குள்ளே அது வரக்கூடாது, நம்ம அதை தாண்டி நம்ம அது நம்ம ஊருக்குள்ளே வந்துட விட்டுறக்கூடாது அப்படின்னு நம்ம ஒன்று பேசுவோம்ல. ஆனால் இதே விஷயம் பங்களாதேஷ் ஃபுல்லாக இப்போ நடந்துட்டு இருக்குது. அங்கே இருக்கிற ஹிந்துஸ் வந்து ரொம்ப பயமாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப பப்ளிக்காகவே அதை பற்றி பேசுகிறாங்க. ஜென்ரலாக அவங்க பேசவும் மாட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க எங்களுக்கு இது இங்கே இருக்கிறது பயமாக இருக்குதுன்னு நிறைய பேர் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தப்பான முறையை நோக்கி போயிட்டு இருக்குது. இதுக்கு பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக செக் வச்சே ஆகணும். இது போக மர்மமான ஒரு விஷயங்கள் வந்து பங்களாதேஷில் நிறைய நடந்துட்டு இருக்குது. அங்கே கூட்டமாக மக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு குண்டை ஒருத்தன் போட்டிருக்கான். யாருனே தெரியலையா, அவன் யாருனே தெரியல அப்படிங்கிறாங்க. இது வந்து இந்த காக்டெயில் மங்க இந்த சும்மா வீட்டிலேயே செய்கிறது இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அது ஒன்று இருக்குது. ஒருத்தங்க அதில் இறந்தும் போயிட்டாங்க, ஒருத்தங்க இறந்தே போயிட்டாங்க. இது பங்களாதேஷில் தாக்காவில் நல்ல மைய பகுதியில் நடக்குது, அவங்களோட கேபிட்டலில். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே பங்களாதேஷில் இன்னொரு மிகப்பெரிய மோசமான விஷயம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அதுதான் அவங்களோட இந்த மாதிரி பெரிய மூவ்மெண்ட்டுக்கெல்லாம் ஒரு ஹப். ஓகேவா? அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற கேஃப்டீரியா, ஒரு ஹோட்டல், அந்த இடத்துல தான் இந்த மிகப்பெரிய திங்கர்ஸ் கவர்மெண்ட் வந்து அடுத்து எங்கே கொண்டு போகணும், என்ன மாதிரி ப்ரொட்டஸ்ட் இருக்கணும்னு இந்த யூத்துக்கு சம்மந்தமாக பேசக்கூடியவங்களாம் இருக்கக்கூடிய இடத்துல யாருனே தெரியாதவங்க வந்து நைட்டோட நைட்டா எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு போட்டாங்க. இப்போ இது எல்லாமே நடக்குது இல்ல, இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்குது இல்ல, இது எல்லாத்தையும் கடைசியில் கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம்னா தூக்கி இந்தியா மேல பழிய போட்டுரும். ஆனா அங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி தியரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் பண்றது அவங்க அரசாங்கமே பண்ணிட்டு சம்பந்தமே எல்லாமே இந்தியா மேல பழிய போட்டுட்டு இருக்குங்கிறது தான். ஒரு நாட்டில் இவ்வளவு கலவரம் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் குளிர்காயறதுக்கு தாம் பவருக்கு வர்றதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறப்போ அரசியல் எவ்வளோ கேவலமான விஷயம் அக்ராஸ் பார்டருங்கிறத வந்து தெரிஞ்சுக்க தோணுது. விச் இஸ் அப்சல்யூட்லி ஷேம்ஃபுல். இது வந்து அமெரிக்காவிலேருந்து நம்ம வந்து பங்களாதேஷ் வரைக்கும் யார் ஒரு பிரச்சனைக்கு நடுவில் அரசியல் பண்ணலாம்னு நினச்சாலும் அவங்கள வந்து பாயிண்ட் பண்ணி அவங்கள தனியாக கொண்டு போய் அவங்கள வந்து பண்ணுறது தப்புன்னு அவங்கள ஊர் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்க வேண்டியது நம்ம எல்லாரோட பொறுப்பும். எனக்கு எப்போவுமே ஒரு விஷயம் தோணும், ஒருவேளை இலங்கை பிரச்சனை நம்மளோட மிகப்பெரிய ஒரு சோகம், நம்மளோட தொப்புள் கொடி உறவுகள், நம்மளோட சொந்தங்கள் இலங்கையில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு முடிவை நோக்கி அவங்க போயிட்டு இருந்தப்போ ஒருவேளை சோஷியல் மீடியா இந்த அளவுக்கு இருந்திருந்தால், மேபி நான் யூடியூப்ல இருந்திருந்தேன்னா எனக்கு தெரியாது, என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக என்ன தொண்டைகிலேயே நான் கத்தியிருப்பேன், நான் வந்து பேசியிருப்பேன், நம்மளால் என்ன பண்ண முடியும் நான் யோசிச்சிருப்பேன். பங்களாதேஷில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பேசுகிறப்போ இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம உயிரை கொடுப்போம் கரெக்டாக. அந்த மாதிரி இருக்கிறப்போ எனக்கு வந்து அது ரொம்ப சோகமான ஒரு முடிவை நோக்கி போச்சு. ரொம்ப நிறைய மக்கள் இறந்து போனாங்க இலங்கையில். அதை யோசிக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு அப்போ தோணுவேன், யூடியூப் அப்போவே இருந்திருக்க கூடாதா, ஒரு இன்ஸ்டாகிராம் அவ்வளோ பெருசாக அப்போவே இருந்திருக்க கூடாதா, இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து எனக்கு எதா இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆக்குறோம். எங்கே காசாவில் நடக்கிற பிரச்சனையை வேர்ல்டு ஃபுல்லாக பேசுகிறோம், காஷ்மீரில் ஒன்று நடந்துச்சுன்னா வேர்ல்டு ஃபுல்லாக பேசுகிறோம், பங்களாதேஷில் நடக்கிறத இன்றைக்கி பேசுகிறோம். பட் இது அங்கே நடந்திருக்க கூடாதுன்னு எனக்கு அப்பப்போ தோணும். பட் இன்றைக்கி நம்ம கையில் அந்த ஆயுதம் இருக்கிறப்போ ஒரு தமிழ் பேசினாதான் நம்ம அவங்களுக்கு கூட நிற்கணுமா? எங்கே யார் இருந்தாலும் அவங்க மதத்தின் அடிப்படையிலையோ ஏதோ ஒரு அடிப்படையில் நியாயமே இல்லாமல் ஒருத்தங்க பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க கூட நிற்கணுங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதை நான் உங்ககிட்டயும் சொல்கிறேன். பங்களாதேஷ் இஸ் அண்டர் அப்சல்யூட் கேயோஸ் வித்தவுட் டவுட்ஸ். நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. இதில் தாரிக் ரஹ்மான் அப்படிங்கிறவர் வந்து பங்களாதேஷில் 17 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வந்திருக்காரு. அவர் வந்து பங்களாதேஷோட புது லீடராக இருப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. அவர் இருந்தாருனால் இந்தியாவுக்கு நல்லதா கெட்டதா அதெல்லாம் நம்ம பேசணும்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் முடிகிறதுக்கு முன்னாடி நம்மளோட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் எம்ஜே அக்பர், அவங்க எக்ஸ் ஃபார்மர் மினிஸ்டர், அவங்க வந்து சொல்லியிருக்கிறது, எம்ஜே அக்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பங்களாதேஷில் இந்த ஒரு ஆன்டி இந்தியா ஒரு ஆன்டி ஹிந்து சென்டிமெண்ட்டை வந்து வேணும்னே அவங்க அரசியலாக மாற்றிட்டு இருக்காங்கிறத ரொம்ப பப்ளிக்காகவே ஒரு எக்ஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல் நம்ம ஊரில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே நடந்துட்டு இருக்கிறது தப்பு. மதத்தை அரசியல் ஆயுதமாக யார் எடுத்தாலும் அது தப்பு தான். நான் மறுபடியும் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இதை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எங்கே போனாலும் உயிர் தான். அந்த உயிர் போகுதுங்கிறத நம்ம கத்தி சொல்கிறப்போ அதை எடுக்கிறவன் அதை பண்ணுறதை யோசிப்பான். ஏன்னா உலகமே பார்க்குதுங்கிறத அவனுக்கு அப்போ தான் தெரியும். நம்ம பேசுகிறதோட ஒரே பிரயோஜனம் இதுதான். நாளைக்கு நம்ம ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய், டேக் கேர்.